நீண்ட காலத்துக்கு முன்பு ஆனந்தா என்ற மகிழ்ச்சியான கிராமத்தில் வாழ்க்கை எளிமையாகவும் சிரிப்பால் நிறைந்ததாகவும் இருந்தது. ஆனால் அந்த கிராமம் உண்மையிலேயே மாயாஜாலமான ஒன்றுக்கு பிரபலமானது. அதன் வயல்களுக்கு அல்ல, அதன் கோயில்களுக்கு அல்ல, ஆனால் ஒரு தோசைக்கு. ஒரு அடக்கமான குடிசையில அன்பான கண்களும் மென்மையான புன்னகையும் கொண்ட ஒரு வயதான மனிதர் அப்பா சுவாமி வசித்து வந்தார். அவரது தாவாவில் ஒவ்வொரு தோசையும் தங்க நிறத்தில் மின்னியது, மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஒரு கடி சோகம் உருகியது. கையில் மிருதுவான தோசைகளுடன் குழந்தைகள் சிரித்தனர். வயல்களிலிருந்து சோர்வடைந்த விவசாயிகள் தங்கள் வலிமை திரும்புவதை உணர்ந்தனர். முதியவர்கள் கூட சுருக்கமான புன்னகையுடன் தங்கள் மகிழ்ச்சியான நாட்களை நினைவு கூர்ந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்பா சுவாமி மழையில் ஒரு சிறிய குருவியை காப்பாற்றினார். ஆனால் அது சாதாரண பறவை அல்ல. அது ஒரு ஒளிரும் ஆவியாக மாறியது. அது அவருக்கு நட்சத்திர ஒளியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தாவாவை ஆசீர்வதித்தது. உணவு மட்டுமல்ல, மகிழ்ச்சியையும் சமைக்கக்கூடிய ஒரு தாவா. ஆனால் வெகு தொலைவில் பாஸ்கரா என்ற பேராசை கொண்ட வணிகர் மந்திர தோசையை பற்றி கேள்விப்பட்டார். அவரது கண்கள் கருணையால் அல்ல, தங்கத்தால் மின்னின. நான் அதை வைத்திருந்தால் என்று அவர் கிசுகிசுத்தார். நான் உயிருடன் இருக்கும் பணக்காரர் ஆவேன். ஒரு இருண்ட இரவில் பாஸ்கரர் அப்பா சுவாமியின் குடிசைக்குள் நுழைந்தார். முதியவர் நிம்மதியாக தூங்கினார். பாஸ்கரர் ஒளிரும் தாவாவை பிடுங்கி வெற்றியுடன் சிரித்தார். ஆனால் பாஸ்கரர் மாவை ஊற்றியபோது தோசை காற்றில் உயர்ந்தது. ஒரு பெரிய ஒளிரும் வட்டு அறை முழுவதும் சுழன்று சட்னியை எங்கும் கொட்டியது. என்ன என்ன நடக்கிறது என்று பாஸ்கரர் அழுதார். தோசை அவரை ஒரு மொறுமொறுப்பான சிற்றுண்டி போல சுற்றிக் கொண்டது. தோசை அவரை இரவு வானத்திற்கு அழைத்துச் சென்றபோது அவரது பயந்த முகம் மட்டுமே வெளியே தெரிந்தது. மறுநாள் காலை பாஸ்கர கிராம சதுக்கத்தில் கைவிடப்பட்டார். குழந்தைகள் சுட்டிக்காட்டி சிரித்தனர். பெரியவர்கள் சிரித்தனர். அப்பா சுவாமி மெதுவா கூறினார், தோசையின் மந்திரம் பேராசைக்காக அல்ல, அது பகிர்ந்து கொள்வதற்காக. அன்றிலிருந்து அப்பா சுவாமி அனைவருக்கும் தோசை சமைத்தார். ஆற்றங்கரையில் ஒளிரும் விளக்குகளின் கீழ் முழு கிராமமும் விருந்துண்டது. குழந்தைகள் கன்னங்களில் சட்னியுடன் நடனம் ஆடினார்கள். விவசாயிகள் பாடினார்கள். பெரியவர்கள் கதைகளை சொன்னார்கள். ஆனந்தாவில் அந்த இரவுகளிலிருந்து காற்றில் மிதக்கும் தோசைகளின் தங்க நறுமணத்தை அது இன்னும் மணக்கிறது. அது மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் அன்பை நிலம் முழுவதும் கொண்டு சென்றது. Please subscribe and press bell button.